உங்கள் கனவுகள் டிஸப்பியர் ஆவதற்கான காரணம் என்ன என்கிற புதிய ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். Why your dreams are disappeared? ஏன் உங்களுடைய கனவுகள் மாயமாகிறது அல்லது மறைந்து போகிறது என்பதற்கு மிக முக்கியமான சில காரணங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்கான தீர்வுகளை, சொல்யூஷனை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே, அதாவது சிறப்பான அநேக காரியங்களை தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறவர்கள் சிறப்பாக அவர்களால் செய்து முடிக்க முடிவதில்லை. உதாரணமாக, பீப்புள் நோ பெட்டர் பட் டோன்ட் டூ பெட்டர். சிறப்பான காரியங்களை அவங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் அதை சிறப்பாக செய்து முடிப்பது கிடையாது, செய்து முடிக்க மாட்டாங்க. சிலர் வாழ்க்கையில பிரில்லியண்டான ஐடியாஸ் இருக்கும், நல்ல திட்டங்கள் வைத்திருப்பாங்க, ஆனால் அவர்களால் சிறிதளவு அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஆச்சரியப்படலாம், எப்படி பல வருஷமாக அநேக காரியங்களை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட ஒரு சிலர் அதை செய்து முடிக்காமல் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க என்பதை வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது தெரியும். பல வருடங்களாக அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருப்பாங்க, ஆனால் அவர் வாழ்க்கையிலே அவர்கள் சிறிதளவு அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம் என்ன என்பதை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். அதற்கு ஒரு இடைவெளி, அதாவது கேப் என்பதுதான் அதுக்கு காரணமா இருக்கிறது. ஒரு இடைவெளி கேப். தெரிந்து வைத்திருப்பதும் செயல்படுத்துவதற்கும் இடையிலே ஒரு கேப் இருக்கிறது. தெரிந்து வைத்து கொண்டிருப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் இரண்டுக்கு மத்தியிலே ஒரு கேப் இருக்கிறது. இது தெரிந்து வைத்துக் கொள்வது, இது செயல்படுத்துவது, இந்த இரண்டுக்கும் மத்தியில ஒரு கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப் தான் இதற்கான மிக முக்கியமான, அவர்களால் செய்ய முடியாமல் உங்களுடைய அநேக கனவுகள், ட்ரீம்ஸ்கள் டிஸப்பியர் ஆவதற்கு காரணம் அதுதான். There is a gap between knowing and doing என்று சொல்கிறார்கள். தெரிந்து வைத்து கொண்டிருப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் மத்தியில ஒரு கேப் இருக்கிறது. அதுதான் இந்த இவர்கள் ட்ரீம்ஸுக்கு டிஸப்பியர் ஆவதற்கான காரியங்கள். இந்த இடைவெளி தான் அநேகருடைய ட்ரீம்ஸ்களை அழித்து விடுகிறதா இருக்கிறது. அநேகருடைய ட்ரீம்ஸை இந்த இடைவெளி, இந்த கேப் அழித்து விடுகிறது. இது ஒரு பெரிய ஃபெயிலியர் கிடையாது, பெரிய ஒரு மிக மோசமான ஒரு தோல்வி என்பதும் கிடையாது. ஆனால் இது சிறிய ஒரு காரியம். அந்த இடைவெளி என்பது இந்த மிக ஒரு சிறிய ஒரு இடைவெளி, இந்த சின்ன இடைவெளி தான் அநேகருடைய ட்ரீம்ஸை சாகடித்து விடுகிறதா இருக்குது. நம்ம இந்த சின்ன காரியம் தானே என்று நாம் நினைக்கிறோம். அதுதான் சாலமன் சொல்கிறார், சிறு நரிகளுக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லுகிறாரு. அது குறித்து நான் நாளை தினம் உங்களோடு கூட பேசுகிறேன். உங்கள் கனவுகள் செயல்பட முடியும் என்பதற்கு செயல்படுத்துவதற்கும் இடையிலே காணாமல் போய்விடுகிறது. உங்கள் கனவுகள் செயல்படுத்த முடியும் என்கிற யோசனைக்கும், எனக்கு செயல்படுத்த முடியும் என்கிற அந்த நம்பிக்கைக்கும், செயல்படுத்துவதற்கும் இடையில உங்கள் கனவுகள் காணாமல் போகிறது. They disappeared in the pause between intention and action. நம்முடைய இன்டென்ஷன், செயல்படுத்த வேண்டும் என்கிற இன்டென்ஷன் இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் நாம அதை தாமதப்படுத்தி விடுகிறோம். இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்க இந்த கேப், உங்களுடைய இன்டென்ஷனுக்கும் உங்களுடைய ஆக்ஷனுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த கேப் தான் உங்களுடைய கனவுகள் காணாமல் போவதற்கான காரணம். ஒரு லைஃப் ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் இருக்கும், ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி அவர்கள் மிஸ் பண்ணி விடுவார்கள். ஆனால் அநேக ஜனங்கள் இதில் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் அநேகர் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கேப் என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி அதுல கட்டாயமா இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேப்பிலிருந்து எப்படி நாம விடுபடுவது என்பதை குறித்து நாம் நாளை நாம் தெளிவாக பார்க்கும். ரிசல்ட் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க செயல்பட வேண்டும். உங்களுக்கு ரிசல்ட் வேண்டுமானால் அறிந்திருப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் இடையில் இருக்கிற அந்த கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டும். எப்படி அந்த கேப்பை நாம க்ளோஸ் பண்ணுவது என்பது குறித்து அடுத்த வீடியோவில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். God bless you. God bless you. Amen.